இப்போ ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அப்படியே ஸ்லோவா நல்லது நடக்கிற மாரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆயிரும். மனதளவில் ஒரு மகிழ்ச்சி ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். மனசு அளவில் தெரியும் அவங்களுக்கும். அப்ப ம். அந்த வரன் விஷயமா மட்டும் ஒரு இது நடக்கும். என்ன தெரியுமா? கிணத்துல போட்ட கல்லு மாரி இருந்த ஒரு காரியம் வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு வரன் அமையும். சரிங்க. அதாவது எதிர்பார்க்காம டக்குன்னு அதாவது பொண்ணா இருந்தா பையனுக்கு, பையனுக்கு. அதே மாரி பையனுக்கு டக்குன்னு ஒரு பொண்ணு அமையும். அந்த இடத்துல நீங்க உஷாராகணும். அப்ப இந்த சித்திரை மாதமா இருக்கிறதுனால வைகாசியில இப்ப மே முயற்சி பண்ணா 11ஆம் தேதி கணக்கு வச்சுக்கோங்க. சரி, ஏன்னா சரி. பாதி பேருக்கு தமிழ் மாசம் தெரிய மாட்டேங்குது. ம். கன்ஃப்யூஸ் ஆயிடுறாங்க. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு. சார் சித்திரை மாசம், வைகாசி அத விடுங்க சார் இங்கிலீஷ் மாசத்த சொல்லுங்க சார் அப்படின்னு தான் சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அப்படி வந்துட்டாங்க. அதாவது 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நம்ம சொல்ற விஷயம் புரியும். ஆனா ஒரு 20 வயசுல ஒரு பொண்ணு ஜாதகம் பார்க்குறாங்க. ஒரு 25 வயசுல ஒரு பையன் ஜாதகம் பார்க்குறான். சார் எனக்கு திருமண வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? அப்படிங்கிறப்ப, எப்பா சித்திரை மாசத்துக்கு மேல நல்லா இருக்குண்ணா. இங்கிலீஷ்ல சொல்லுங்க சார் அப்படிங்கிறான். மே 11ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல காலம்ப்பா. அப்போ ம். எதிர்பாராத விதமாக வரன் அமையும். அந்த இடத்துல நீங்க ஜாதகம் பொருத்தம் பாருங்க. ஓரளவு உங்களுக்கு மனசுக்கு தோதா இருக்கு. பரவால்ல இந்த வரன் நமக்கு எடுத்தால் செட் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா அத நோக்கி முன்னேறுங்க. ஒருவேளை மே, ஜூன் வரைக்கும் எந்த தகவலும் இல்லாம இருக்கலாம். ம். திடீர்னு பார்த்தா ஜூன் 1 வீக்ல இதுவரைக்கும் கல்யாணம் நடைபெறாத அதாவது வரனே அமையல அப்படின்னா கூட, ம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1 வீக்ல ஒரு வரன் வரும். அப்ப ம். இவங்க நினைப்பாங்க, என்னமாடா வழக்கம் போல வருது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா அது அவங்களுக்கு தோதா இருக்கும். இன்னுமே வந்து கும்பராசினர் வந்து விழிப்புணர்வா இருக்கக்கூடிய காலமா நீங்க எடுத்துக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு அவேர்னஸா, விழிப்புணர்வா உங்களுக்கான வரன் தேர்ந்தெடுப்பதும் சரி, உங்களுக்கான வேலைவாய்ப்பு தேர்ந்தெடுப்பதும் சரி, அதே மாரி ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க. இதுவரைக்கும் சம்பளம் கூடல. சார் கடும் உழைப்பு போடுறோம். நெறைய நேரம் வேலை பார்க்குறோம். ஆனா எங்களுக்கான அந்த தகுதியான சம்பளம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட, இடம் விட்டு இடம் மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ம். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்துல ஒரு பிரைவேட்ல ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இத விட பெட்டரா ஒரு நல்ல கம்பெனி கிடைக்கும். அப்போ அந்த 10 மணி நேரம் வேலை பார்ப்பதற்கு உகந்த ஊதியம் கிடைக்கும்.